ஏப்ரல் 6. ஸோ ஏப்ரல் 6 பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷனல் டே ஆஃப் ஏசெக்சுவாலிட்டி டே இருக்குது. ஏசெக்சுவாலிட்டின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவா மனுஷங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா, செக்ஸ்னா வந்து ரொம்ப பிடிக்கும். ஆண்களா இருந்தாலும் சரி, பெண்களா இருந்தாலும் சரி, செக்ஸ் வந்து அவங்க பிடிச்சவங்களோட பண்றதுக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும். ஆனா, இந்த ஏசெக்சுவாலிட்டி பீப்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, செக்ஸ்னா வந்து சுத்தமா வந்து பிடிக்கவே பிடிக்காது. செக்ஸ் பண்ணாலே பார்த்தீங்கன்னா செக்ஸ் பண்றத பார்த்தாலே, அத பண்ணணும்னு நெனச்சாலே பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு அருவருப்பா இருக்கும். ஸோ இந்த மாதிரியான மனுஷங்கள வந்து ஏசெக்சுவாலிட்டி பீப்பிள் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி ஏசெக்சுவாலிட்டி பீப்பிளுக்காகவே பார்த்தீங்கன்னா, இந்த நாள வந்து செலிப்ரேட் பண்றாங்க. அதுமாரி இந்த நாள பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு டொமேட்டோ டேங்கிறாங்க. ஸோ தக்காளிக்கான ஒரு நாள்னு சொல்லி இந்த நாள் வந்து சொல்றாங்க. ஸோ தக்காளியோட முக்கியத்துவம், தக்காளிய வந்து அக்ரிகல்ச்சர் பண்றதாகட்டும், அத ஃபுட்ல யூஸ் பண்றதாகட்டும், அதோட முக்கியத்துவத்த பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். தக்காளிய வந்து நம்ம நல்லா சாப்பிட்டு நம்ம உடம்ப ஆரோக்கியமா வச்சுக்கணும். அப்படின்னு சொல்லி தக்காளிய அப்ரிஷியேட் பண்ற விதமா வந்து இந்த நாள் வந்து வேர்ல்டு டொமேட்டோ டேன்னு சொல்லி உலகம் பூரா வந்து கொண்டாடுறாங்க. அதுமாரி இந்த நாள பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷனல் டே ஆஃப் ஸ்போர்ட்ஸ் ஃபார் டெவலப்மெண்ட் அண்ட் பீஸ்ங்கிறாங்க. ஸோ விளையாட்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, உலகத்துல உள்ள எல்லா மனுஷனையும் வந்து ஒண்ணு சேர்க்குது. வெற்றி, தோல்வி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து விளையாட்டுல மட்டும் தான் வந்து நம்மளுக்கு இருக்குன்னு சொல்லலாம். ஸோ விளையாட்டுங்கிறது ரொம்பவே முக்கியம். அந்த விளையாட்டு மூலமா வந்து மக்களோட டெவலப்மென்ட்டுக்காகவும், மக்களோட அமைதிக்காகவும் வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் டே வந்து கொண்டாடுறாங்க. ஸோ இது போக ஏப்ரல் 6 வந்து உங்களுக்கு வேற ஏதாவது டே தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. இந்த நாள் இந்த உலகத்துல யாரோ ஒருத்தருக்கு பிறந்த நாளா இருக்கும். உங்களுக்கு பிறந்த நாளா இருந்தா, உங்களுக்கு என்னோட இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஸோ ஹேப்பி பர்த்டே டூ யூ. தேங்க் யூ.